நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் மேலூர் மாட்டு சந்தை வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த மாதிரி மாடுகள்லாம் வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கண்டு மாடு வந்துருந்துச்சு. இந்த மாடு உண்மையிலே நல்ல மாடு, நல்ல லட்சணமாக இருந்துச்சு. திமில் மட்டும் கொஞ்சம் வடிவம் கம்மியாக இருந்துச்சு. மாடு கிறக்கமாக இருக்கனால அப்படி இருக்கா என்னன்றது தெரியலை. இந்த மாடு எவ்வளோ விலை சொன்னாங்கன்னா 35,000 சொன்னாங்க. அடுத்து எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றது தெரியலை. நல்ல இளங்கண்டு மாடு தான், கண்டு காலங்கண்டு மாடு. உண்மையிலே நல்ல லட்சணமான மாடு. கண்டுமே நல்ல திமில் எல்லாமே அம்சம்லாம் எல்லாமே இருந்துச்சு. சரின்ட்டு அந்த அண்ணன்ட்ட போய் கேட்டதுக்கு, என்னை வீடியோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னதுக்கு எடுத்துக்கப்பான்னாங்க. சரின்ட்டு விலையை கேட்டப்போ தான் சொன்னாங்க, தம்பி 35,000 சொல்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம வீடியோ எடுக்கிறனால அது ஓயாமல் கேட்கக்கூடாதுன்றனால நம்ம அவங்க சொன்னதோடு கேட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த மாட்டுக்கு 35,000 சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்த்துன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இந்த கண்டுக்கு போய் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நான் 20,000 சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ எவ்வளோ கொண்டு போகிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வீடியோ தானே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதே மாதிரி 4-5 பேர்கிட்ட போய் கேட்டேன். எல்லாருமே எவ்வளோ கொண்டு போகிறன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் இல்லைண்ணே நான் வீடியோ தான் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வர முடியல. அது கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் தொடர்ச்சியாக கமெண்ட்டில் விலை கேளுங்கன்னு சொன்னனால தான் அதை கேட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு ஓவரால் தான். சரி, ஒரு 4-5 மாடு தான் கேட்டிருப்பேன், நிறையா மாட்டுக்கெல்லாம் கேட்கல. அதனால் இது அந்த ரிலேட்டடான ரேட்டு, அதை பொறுத்து நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம் நண்பர்களே. வாரத்துக்கு வாரம் ரேட்டு மாறும். ஏன்னா மாடோட வரவை பொறுத்து ரேட்டு மாறும். இந்த மாடை நம்ம போய் விலை கேட்டதுக்கு 16,000 சொன்னாங்க. ஆனால் இந்த மாடு அவ்வளோக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. ஆனால் 6 பல்லு தான். மூக்கநகர் நல்லா அடுத்து மேலே வரைக்கும் ஏறிடுச்சு. மற்றபடி மாடு உண்மையிலே சூப்பர் மாடு. 6 பல்லு தான், இன்னும் இளம் மாடு தான். இதை வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நான் உள்ளே போனதுக்கப்புறம் மாடு வாங்குகிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. இந்த வாரம் உள்ளே சந்தைக்குள்ளே போனதும் இந்த மாடு கிடந்துச்சு. இதில் நடுவில் ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடு செனை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி அப்படி தான் ஒரு மாடு தேடிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம காலைக்கு ஜோடி சேர்க்கணுன்ற மாதிரி. அப்போ அந்த அண்ணன்ட்ட போய் கேட்டதுக்கு, ஆமாம் நீ இப்போவா இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் அப்போ தானே வந்தேன் அப்படின்னு சொன்னதும், இது கடைக்கு தான்ப்பா போகுது, நானும் காலையிலேருந்து ரொம்ப நேரம் பார்த்தேன், யாருமே வளர்க்குறவங்க யாருமே கேட்கல, வேறு வழி இல்லாமல் நான் வம்பா கடைக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நீ வா, வேணா நம்ம ஊருக்கு வா, கீழக்குளம்னு சொன்னாங்க. சிவகங்கை மாவட்டம் கீழக்குளம். அந்த ஏரியாவில் நம்ம ஊருக்கு இடமெல்லாம் நிற்கிது. 200 மாட்டுக்கு மேலே இருக்குது. நீ வா, உனக்கு வேணா நான் மாடை எங்கிட்ட பிடிச்சி தரேன், உனக்கு ரேட்டு பார்த்து அனுசரித்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சரின்னுட்டு அண்ணன்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாடு எவ்வளோக்கு விற்றுச்சுன்னா 17,000க்கு விற்றுச்சு. இந்த அண்ணன் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் போனப்போ 8:30 மேலே ஆயிடுச்சு மணி. அப்புறம் தான் இந்த மாடில் விற்றுச்சு. இந்த மாட்டுக்கு 17,000 கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க கேரளாக்காரவங்க தான், கறிக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொன்று இந்த வாரத்தில் வீடியோவில் நான் பால் மாடுகள் எதையுமே காட்டியிருக்கவே மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாட்டு மாடுகளை மட்டும்தான் காட்டியிருப்பேன். நம்ம நாட்டு மாடுகளை எடுக்கும்போது 1-2 பக்கத்தில் நிற்கிற பால் மாடுகள் வேணால் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு வாரம் நானும் பார்த்துட்டேன், பூராமே நம்ம நாட்டு மாடுகள் மட்டும்தான் கறிக்கு போகுது. பால் மாடு பூராமே வியாபாரத்துக்கு போகுது. எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதை பார்க்க எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஏன்னா வெளிநாட்டோட ஒரு ப்ரீடு நம்ம நாட்டில் இருக்காது. பால் தருதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இது பண்ண முடியாதுல்ல. நம்ம நாட்டு ப்ரீடு பூரா அழிஞ்சிக்கிட்டே வருது. நம்மளால் காப்பாற்ற முடியல, என்னால் காப்பாற்ற முடியல, நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு செயல் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போராடுறீங்க, காப்பாற்றணும் வைக்கணுன்றதுக்காக. நிறைய பேர் பால் இல்லைன்றதுக்காக விற்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்ம ப்ரீடு அழியாது. அடுத்து இந்த மாதிரிலாம் பாருங்கள், நல்ல உயரம், சூப்பர் மாடு, நல்ல அம்சமாக இருக்குது பார்த்தீங்களா. காங்கேய மாடு மாதிரி இருக்குது. காங்கேயம் என்ன கல்காட்டு மாடு, அது சுத்தமான காங்கேயமான்னு தெரில. கொஞ்சம் கல்காட்டு மாடு உடப்பமாக தான் இருக்குது. நல்ல உயரம், நல்ல கொம்பு மாடு. உண்மையிலே அம்சமாக இருந்துச்சு. இது ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு தான் நின்றாங்க. என்ன கணக்கு வழக்குன்னு தெரில. இத்தனைக்கு இது பசுமாடு. பசுமாட்டில் எவ்வளோ உயரம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலே சூப்பர் மாடு. இந்த கண்டு ரெண்டுமே ஜோடி கண்டு, காலங்கண்டு, வண்டிக்கு ஏற்ற மாதிரி கண்டு. அப்புறம் போய் விலை கேட்பமான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க எல்லாருமே அதான், எவ்வளோ கொண்டு போகிறாங்க, வா எதுக்கு போகிற அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் சங்கட்டு போடுவாங்கன்றனால நான் அந்த மாட்டுக்கு விலை கேட்கல. நான் சொல்கிறேன் இல்லை, இந்த கறி விலை தான் அந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கேரளாக்காரவங்க வாங்குகிற விலை தான், அதுதான் அதிகபட்ச விலை. அதுக்கு மேலே அவங்க சொன்னாலுமே விற்காது. அதனால் நீங்கள் மாடோட எடைக்கு ஏற்றாப்புல கணக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடை பார்த்தீங்களா, வெள்ளை மாடு, பசு மாடு, சூப்பர் தலை மாடு. உண்மையிலே அம்சமாக இருக்குது, நல்ல எடை மாடு. ஆனால் இதையுமே கடைசி வியாபாரி தான் வாங்கி கட்டியிருந்தாங்க. வளர்க்குறவங்க யாருமே வாங்கலை. ஏன்னா நல்ல எடையாக இருக்கனால வாங்கிட்டு போய் யாராலையும் வளர்க்க முடியாது. எடையாக இருக்க காசு அதிகமாக தான் சொல்லுவாங்க. அதனால் அவங்களாலேயும் வாங்க முடியாது. இந்த 2 மாடுமே நல்லா கிறக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மாடெலாம் வாங்கிட்டு போய் வளர்த்திங்கன்னா ஓகே. ஆனால் செனை பிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப நீங்கள் மாடை ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப எலும்பு தோலுமாக வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது உடம்புல நீர் பிடிச்சி ரத்தம் ஊறி அது செனைக்கு அந்த பருவத்துக்கு என்ன தான் அந்த செனைப்பருவம் வந்தாலுமே, மாடு விழுந்தாலுமே செனை தங்காது. ஏன்னா மாட்டுக்கே அந்த சத்து இல்லைன்றப்ப அதோட குழந்தைய அதால் வளர்க்க முடியாது. அதனால் மாடு ஓரளவுக்கு சத்தாக இருந்தால் தான் செனை பிடிக்கும். இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படும் போதே கொஞ்சம் ஓரளவுக்கு எடையாக இருக்க மாடை வாங்கினீங்கன்னா
அது சீக்கிரம் சத்து பிடிச்சி உங்களுக்கு கண்டு போகிறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 கண்டு வரிசையாக நிற்கிது பார்த்தீங்களா, எல்லாமே காலங்கண்டு மாதிரி தான் நிற்கிது. இந்த மாதிரி கண்டு வந்து மஞ்சவட்டுக்கு ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 100ல் ஒரு 75% ஆகாது. இந்த கண்டுகள்லாம் எதுக்கு ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ நல்லா வளர்த்து இந்த பக்ரீத் அந்த மாதிரி டைமில் வந்து கறிக்கு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் விற்கிறதுக்கு ஆகும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் வாங்கி வளர்த்தீங்கனாலுமே காது வெட்டாத கண்டாக பார்த்து வளங்க. அதே டைம் காது வெட்டாமல் வாங்கிட்டு போய் நீங்கள் எதுவும் காது எதுவும் வெட்டிடாதீங்க, சரியா? ஏன்னா பக்ரீத் அந்த மாதிரி வாங்கும்போது காது வெட்டாமல் இருந்தால் தான் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அப்படி மாடுகளை தான் தேடி வாங்குவாங்க. அதனால் நீங்கள் வளர்த்தீங்கன்னா காது வெட்டாமல் வளங்க. இந்த 2 கருப்பு மாடு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் காலைல 4 மணிக்கு நான் சொன்ன மாதிரி 4 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த அப்படி மாடெலாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா அவங்க வியாபாரி தான் வாங்கி கட்டியிருக்காங்க. எனக்கு என்ன ஒன்றுனா வர்ற வாரம் பூரா நாட்டு மாடு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. எங்கிட்ட இந்த மாடெலாம் கிடக்கு, கிராமத்தில் கிடக்கு, ஓகே. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னா அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அவுத்து காட்டுக்கு ஓட்டி விட்டுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் சந்தைக்கு வந்தால் கொல்ல மாடு பார்க்க முடியுது. எவ்வளோ மாடு எங்கிட்டா இருந்துச்சுன்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த வாரம் வந்து உண்மையிலே நாட்டு மாடு ரொம்ப அதிகம்தான். மாடு தாறுமாறாக வந்துருந்துச்சு, நிறையா மாடு வந்துருந்துச்சு. இந்த மாடு அதுவும் இல்லாமல் அந்த கிட மாடு சொன்னேன்ல, இந்த மாதிரி கடைக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்கன்னு, அவங்க அதை கேட்டதுமே எனக்கே வந்து வீடியோ எடுக்கிற ஒரு மைண்டு எல்லாம் போச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் மாடு வாங்கணுன்ற எண்ணத்துலேயே வரல. ஆனால் அந்த மாடை பார்த்து தான் ஆசை வந்துருச்சு. இப்போ பொதுவாக கல்யாணம் வேணாம்னு சொல்லி சண்டை விடுவாங்க. ஆனால் பொண்ணு ஃபோட்டோ தூக்கி போட்டு ஐ பொண்ணு நல்லா இருக்கே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இதையுமே நம்ம அந்த கணக்கில் கூட எடுத்துக்கலாம். நம்ம மாடெல்லாம் வாங்கணுன்ற மைண்டில் வரல. ஆனால் அந்த மாடை பார்த்ததும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு கறிக்கு வாங்கி கட்டின மாடுகள் அப்புறம் பார்க்க வந்துட்டோம். இந்த வருஷத்துலையுமே இந்த வாரம் மாடு அதிகமாக தான் இருந்துச்சு. நிறையா சின்ன கண்டுகளுமே இருந்துச்சு, பெரிய மாடுகளுமே இருந்துச்சு. இந்த கண்டெல்லாம் நல்ல டிசைன் பாருங்கள், ஒரு ஃபேன்சி ஐட்டமாக இருக்குது. கொம்பு முடிச்ச நம்ம ஒரு விரல அளவுக்கு தான் இருக்குது. நெத்தியில் மரம் வச்சு ரொம்ப கட்டையாக தான் இருக்குது கண்டு. இதெல்லாம் ஒரு 4 பல்லு அந்த ரேஞ்சில் இருக்கும். கண்டு இன்னும் ஒழுக்கம் வரல, அதனால் இன்னுமே கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் கண்டுக்கு. தலை வந்து ரொம்ப நல்ல அம்சமான தலையெல்லாம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த இதில் விளைஞ்ச மாடு, நல்ல பல்லெல்லாம் சேர்ந்த மாடு தான். பல்லு சேர்ந்து எப்படியும் ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். நல்ல ரெட்டை தும்புல், நல்ல விரிதலாக, காது வெட்டாத மாடு, உண்மையிலே அம்சமாக இருக்குது. நல்ல கரிச கலரு மாடுக்கு இறக்கமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாட்டுக்கு அடுத்து வந்து இடுப்புறம் அந்த சின்ன கண்டுகள்லாம் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல சின்ன கண்டுகள் வாங்கி கட்டியிருந்தாங்கன்னு, அந்த மாதிரி இது வந்து பல்லு போடாத வரைக்கும் ஓகே, நல்ல கண்டு. உண்மையிலே நல்ல தலை, நல்ல உயரம், எல்லாமே ஓகே. சப்போஸ் பல்லு போட்டுருந்துச்சுன்னா இது ஆகாதுன்னா எப்படி சொல்கிறது, கட்டையாக வரும், அவ்வளோதான். மற்றபடி வாடியில் எப்படி வரும்ன்றதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. இது வந்து வண்டி மாடு தான். ஒரு கொம்பு மட்டும் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. நல்ல மாடு, நல்ல உயரம், நீளம் எல்லாமே இருந்துச்சு. மாட்டில் நல்லா வெள்ளையாக இருக்குது. பொதுவாகவே இந்த மாடு அப்புறம் கரிசலாக வரக்கூடிய மாடுகளே இந்த காயடிச்சிட்டாங்கன்னா வெள்ளையாக தான் வரும். அதுக்கான காரணம் வந்து இந்த வீரியத்தை குறைக்கிறதுனால அந்த கலர் மாற்றமே மாடுகளில் அதிகமாக தென்படும். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டி மாட்டில் வந்து கரிச கலரெல்லாம் இருக்காது. அந்த லைட்டாக அந்த ப்ரௌன் வேணால் மேலே அடிச்சிருக்குமே தவிர, மற்றபடி முக்கால்வாசி மாடு வந்து வெள்ளை மாடுகளாக தான் இருக்கும். அது ஏன்னா அந்த காயடிக்கிறாங்கள்ல, அந்ததுனால தான் அந்த கலர் மாற்றம்லாம் வர்றது. இந்த மாடு பூராமே எலும்பு தோலுமாக இருக்கு பாருங்கள். எலும்புக்காக வாங்குவாங்க. இதெல்லாம் உரிச்சு போட்டாங்கன்னா அந்த எலும்பு வெட்டி கொடுக்குறதுக்காக வாங்குவாங்க. ஆட்டுக்கறிலாம் இப்போ எலும்பு தனியாக வாங்குவாங்கள்ல, அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறையா கண்டுகள்லாம் வந்துருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அடுத்து இந்த கறிமாடுகளை பார்க்க போயிட்டோம். அங்கிட்டு வந்து நிறையா காளைகள் கட்டி கிடந்துச்சு. இதோட சேர்த்து தான் அதுலேயுமே இது பண்ணுறாங்க. ஆனால் வேறு ஆளுக வாங்கி கட்டியிருப்பாங்க. இந்த பசு பாருங்கள், நல்ல தலை, நல்ல சூப்பர் தலை, காது வெட்டாமல் இருக்குது, நல்ல மாடு. இந்த மாதிரி மாடெலாம் நம்ம வாங்கினா காலைல வெள்ளனா வரணும். நம்ம லேட்டாக வந்தோம்னா இவங்ககிட்ட வாங்கும்போது இவங்க வாங்கினதோட 5000-6000 லாபம் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. இந்த வெள்ளை மாடெலாம் எப்படி ஒரு 4 பல்லு 6 பல்லு குறையாமல் இருக்கும். நல்லா ரெட்டை தும்புல், கொம்பு மட்டும் பத்தலை, மற்றபடி மாடு ஓரளவுக்கு நல்ல மாடு தான். நல்ல உயரம், நீளம் எல்லாமே இருக்குது மாட்டில். அந்த மாடெலாம் பாருங்கள். அப்போ சொன்னோம்ல ஒரு பசு மாடு நல்ல எடையாக இருக்குன்ற மாதிரி சொன்னோம்ல, அந்த மாடை வாங்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாடு காலை 2ஐயும் சேர்த்து அணைச்சி வாங்கிட்டாங்க போல். இப்போ வியாபாரி விற்கிறவங்களுமே எப்படி விற்பாங்கன்னா, இப்போ 2 மாடையுமே தனித்தனியாக விற்றா விலை இருக்காதுன்றனால 2ஐயும் ஒன்றா புனஞ்சு வச்சுட்டு சேர்த்து விலை சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ல பாருங்களேன், இந்த காலை ஒரு 20,000க்கு விற்கும், இந்த பசு ஒரு 20,000க்கு விற்கும்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா 2ஐயும் சேர்த்து புனஞ்சு வச்சுட்டு 2க்கும் சேர்த்து 50,000 கொடு அப்படின்வாங்க. ஒரு 45,000 வந்தால் விட்டுருவாங்க. அப்படி இல்லை ஒரு 42 43 விட்டுருவாங்க. ஏன்னா அதோட அதிகபட்ச விலையே 20,000ன்றப்ப 1000-2000 சேர்த்து கிடைக்குதுன்றப்ப அப்படி விட்டுருவாங்க. அவங்களுக்கு நல்ல லாபம் தான் அதில். அதுதான் கணக்கு வழக்கு. இப்படி தான் முக்கால்வாசி மாடுகள்லாம் உள்ளே விற்பாங்க. இந்த காலையை பாருங்கள், நல்ல காலை,
கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை. முக்கால்வாசி இன்றைக்கி வந்து கொம்படியான காலையிலே கம்மி தான். அப்போ நம்ம எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தா இருக்க மாடு இந்த பழைய ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. பூரா மாடுகளுமே கொம்பு தாறுமாறாக இருக்கும். குறிப்பாக பசுமாடுகள் இந்த கிட மாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போல்லாம் பார்த்தா அப்படி கொம்பும் தலையும் அப்படி தான் இருக்கும். மாடு பூராமே நல்ல அம்சமாக இருக்கும். இன்றைக்குமே கொம்பு உள்ள பசுமாடுகள்லாம் நிறையா இருக்குது. கிடமாட்டிலே போய் பார்த்து தான் வாங்குகிறோம். கிடமாட்டு ஒரு சில கிடமாடுகளுக்கெல்லாம் போனால் அப்படியே கொம்பு அப்படி இருக்கும், லட்சணமாக அப்படியே கத்தி மாதிரி இருக்கும். ஆனால் அதோட கண்டுகளை நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்தோம்னா அது கொம்பும் வராது, ஒன்றும் வராது. அந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த காலத்து இப்போ மனுஷங்களே எடுத்துக்கோங்க, அந்த காலத்தில் இருந்தவங்க மாதிரி இந்த காலத்தில் வீரியமாக இருக்கமா எல்லோரும்? அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த டயர்ட்னஸ் அதிகமாக வருது, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. அந்த காலத்து சாப்பாடு வேறு, இந்த காலத்து சாப்பாடு வேறு. அந்த மாதிரி தான் அது மனுஷங்களில் மட்டும் இல்லை, மாட்டிலேயே அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த நாட்டு மாடுகள்லாம் பால் கம்மியாக கறக்குதுன்றதுக்காக விற்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஜாதி மாடு பாலை வாங்கி குடிக்கிறாங்க. எதுக்காகனா நாட்டு மாடு கறக்க மாட்டேங்குது, காலை தூக்கி அடிக்குது, சேட்டை பண்ணுது, இந்த மாடு தான் அமைதியாக இருக்குது, மந்துன்னு இருக்குது, பாலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. அதை வந்து நான் தப்புன்னெலாம் சொல்லலை, அவங்களுக்கு எது தோதோ அதை அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி நாட்டு மாடு சேட்டை பண்ணுதுன்னு சொல்லி ஒதுக்குறீங்களோ, ஜாதி மாடு அமைதியாக இருக்குது மந்துன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறீங்களோ, நாளைக்கு உங்கள் வகையறா எல்லாருமே அந்த ஜாதி மாடு மாதிரி மந்துன்னு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சத்தான சாப்பாடு, சத்தான பால் இதுகளை கொடுத்து வளர்க்குறோமோ, அந்த சத்து வந்து அவங்களோட இதில் ஜீனில் ஊறி அந்த பிறக்கிற குழந்தைகளுமே வீரியமாக இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கே இந்த இதை பூரா கட் ஷாட் பண்ணி நீங்கள் நாட்டு மாடுகளை பூரா ஒதுக்கி விட்டு இந்த ஜாதி மாடு பாலையே வாங்கி குடித்து உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அதிலே தயிர், நெய், மோருன்னு சொல்லி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை வந்து டேஸ்ட்டாக சாப்பிடவே முடியும். நேற்று கூட ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் எப்படின்னா ஒருத்தர் வந்து 100 கிலோ அரிசி மூட்டையை வந்து தூக்குறாரு அந்த ஃபோட்டோவில். அந்த இதில் போட்டிருந்தாங்க, இப்போ இந்த 100 கிலோ மூட்டையை தூக்குறவனால் அந்த மூட்டையை வாங்க முடியலை, ஏன்னா காசு இல்லை. அந்த ஒரு கான்செப்ட் சரியா? அந்த மூட்டையை தூக்குறவனால அந்த மூட்டையை வாங்க முடியல, அந்த மூட்டையை வாங்குறவன் காசு கொண்டு வந்து வாங்குறேன்ல, வாங்குறவனால அந்த மூட்டையை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் வந்து இந்த காசுன்றது வந்து குறுக்க வருது. அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 கிலோ மூட்டையை தூக்குனவங்க பூராமே நம்ம முன்னோர்கள்ன்ற மாதிரி கணக்கு வச்சுக்குவோம். அன்னைக்கு வந்து 100 கிலோ மூட்டையை அசால்ட்டாக தூக்குனாங்க. இன்றைக்கி இருக்க நம்மளால் அந்த மூட்டையெல்லாம் தூக்குறது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எவ்வளவோ நல்ல சாப்பாடுகள்லாம் ஒதுக்கிட்டோம். இனிமேலாவது நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா அவங்களையும் தெம்பாக வளர்க்கணும்னா இந்த நாட்டு மாடுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மாடுகளை வந்து அழிய விடக்கூடாது. இந்த கண்டு வந்து ஒருத்தவங்க வாங்கியிருந்தேன்ற மாதிரி பேசிக்கிருந்தாங்க. நான் ஒரு 2 பல்லு 4 பல்லு வரைக்கும் மதித்தேன் இந்த கண்டை. கடைசி எத்தனான்னு கேட்டதுக்கு பல்லு சேர்ந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பல்லு சேர்ந்துருச்சுன்றப்ப இந்த கொம்பு இந்த காதுன்ட்டேன், இந்த கொம்பு இந்த உயரம் வந்து பத்தாது தான். ஆனால் படவுடன்னு இருக்குன்றனால வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணுது என்னன்றது தெரியலை. சரி ஓகே பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் வாடியில் இதில் வந்துச்சுன்னா ஸ்டார் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு மாடு அப்படின்ற மாதிரி வாழ்ந்துக்கணும், அவ்வளோதான். அந்த மாடு வந்து காது எடுத்துருந்தாங்க. மற்றபடி நல்ல மாடு, கொம்படி மட்டும் இல்லை, மாடு உண்மையிலே சூப்பர் மாடு. இப்போ இன்னொன்று அன்றைக்கி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இன்றைக்கி கேரளாக்காரவங்க இருக்காங்க, மாடுகளை பூரா வாங்குகிறாங்க, வண்டியில் லோடு ஏற்றிட்டு போகிறாங்க, அந்த காலத்தில் இப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்குமே ஒரு எண்ணம் தோணுச்சு. இன்றைக்கி வந்து கேரளாக்காரங்க வந்து இந்த மாடுகளை மஞ்சட்டு மாடுகளை 50,000 கொடுத்து வாங்குறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க இல்லைன்னா மாடு வச்சுருக்கவங்க பொழப்பு ரொம்ப நாரி போயிடும். அது உண்மை தான் சரியா? இப்போ 50,000க்கு விற்கிற மாடு கேரளாக்காரங்க இல்லைன்னா 15,000க்கு விற்கிறதே பெரிய விஷயம். அதனால் இன்றைக்கி அவங்க வந்து வாங்குறது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. நல்ல மாடுகளை விற்க வேணான்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு மாடு எதுக்குமே ஆகாத மாடுனா அதை நீங்கள் தாராளமாக விற்றுக்கோங்க. அதை பற்றி யாருக்குமே எந்த கவலையுமே கிடையாது. ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல பொருள், நல்ல ப்ரீடு அப்படின்றத நம்ம கொண்டு போகணும் சரியா? அதுதான். அப்போ வந்து எப்படின்னா கேரளாக்காரங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்தளவு வண்டி வசதியெல்லாம் இருக்காது. ப்ளஸ் ரோடு இதுகளுமே மோசமாக தானே இருக்கும். இப்போ 90ஸில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் நம்ம ஊரில் எவ்வளோ கிராமமாக இருந்திருக்கும். இன்றைக்கி டெவலப் ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கின்றப்போ எப்படின்னா அந்த மாடுகளை பூரா ஒன்றோட ஒன்றா புடஞ்சிடுவாங்களாம். புடஞ்சிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போவாங்களாம். இப்போ கேரளா போய் சேர்க்குறதுக்குன்னு ஒரு கூலி மாதிரி வாங்கிக்கிடுவாங்களாம். நம்ம ஊர்லேயே கூட ஆள் பிடிச்சிக்கிடுவாங்களாம். இப்போ மாடுகளை பூரா அப்படியே பற்றிக்கிட்டே போவாங்களாம். கிடமாடு மேய்ச்சி பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி மாடுகளை பூரா பற்றிக்கிட்டு பிரிஞ்சிடாமல் ஒன்றோட ஒன்றா புடஞ்சி வச்சுருப்பாங்களாம். அப்படியே பற்றிக்கிட்டே போவாங்களாம். இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் ஊருக்கு வர்றாங்கன்னீங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி காலைல அமர்த்திடுவாங்களாம். அமர்த்தி நல்லா அதில் இறையெல்லாம் எடுக்க விட்டுட்டு கம்மாயில் தண்ணி குடிக்க விட்டுட்டு ஒரு சாயந்தரமாவோ இல்லை பாதி ராத்திரியில் காலையில் அதிகாலையிலையோ எந்திரிச்சு மாடை பழையபடி கிளப்புவாங்களாம். கிளப்பி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிடுவாங்களாம். அங்கே போய் அமர்த்தி அதே மாதிரி மேய விடுவாங்களாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேய விட்டு அப்படியே கேரளா வரைக்கும் கொண்டு போயிடுவாங்களாம்.
அப்போ போய் விட்டுட்டு அவங்களுக்கான காசை வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். அந்த காலத்தில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஈச்சரு இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியெல்லாம் வருது, லாரி அந்த மாதிரி வண்டி வரனால குட்டி யானைலாம் இருக்குது, அந்த மாதிரி நிறையா வண்டி இருக்கனால டக்கு டக்குன்னு அதில் ஏற்றி போட்டு வேலையை முடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிருந்தோம் அன்றைக்கி. அதான் சரி, இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்கூட பார்த்துருக்கீங்களா? இதே இப்போ ஒரு 40-50 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதை நீங்கள் கண்கூட பார்த்துருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த மாடு வந்து நல்ல மாடு, வயசான மாடு. இந்த 2 மாடு ஊடால தான் நான் வந்தேன். அப்போல்லாம் இது அமைதியாக தான் இருந்துச்சு. அங்கிட்டு திரும்பி ஒரு வெள்ளைக்கண்டு நின்றுச்சுன்னு அந்த வெள்ளைக்கண்டு வீடியோ எடுத்துக்கிருக்கேன். கொம்பை கொடுத்து கையை எங்கிட்ட தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டு குத்திடுவேன் அப்படின்னு தலையாடிக்கிட்டே இருந்துச்சு. நீ குத்தி கிழிச்சதெல்லாம் பார்த்தோம்ல அப்படின்ட்டு சரின்னு இதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். மாடு உண்மையிலே நல்ல மாடு. என்ன கொஞ்சம் வயசுபாடினா கொஞ்சம் வயசாகிடுச்சின்னு அர்த்தம். மாடு உலன்றுச்சு பாவம். உடம்பு அந்த மேலுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வெள்ளை கண்டதை வீடியோ எடுத்துக்கிருந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி இந்த இடு ஸ்டாப்பில் அந்த இங்கிட்டு என்னடானா ஒரு மாடு குத்துது, அங்கிட்டு வந்து ஒரு மாடு உதையுது. என்னங்கடா உள்ளே விட்டு அடித்து பார்க்குறீங்களா? அந்த வடிவேல் சொல்லுவேன், போக விட்டு புறமண்டியில் அடிக்கிறேன் இல்லை. அந்த மாதிரி முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்துறேன், ஒருத்தன் உதையிறான். நம்மளை வச்சு காமெடி பண்ணணுன்னு பார்க்குறான் எவ்வளோ. நீ இப்படியே குத்திக்கிட்டே தெரிஞ்சேன்னா அவ்வளோதான், அஞ்சு உன்னை தூக்கி போட்டு அறுக்க போகிறான்ட்டு சொல்லிவிட்டு சரி பாய் அப்படின்ட்டு வந்துட்டோம். அது பூராமே கண்டு தான், சின்ன சின்ன கண்டுகளாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பல்லு போட்டிருக்காது, நல்ல கண்டு. தலை மட்டும் கொஞ்சம் விரிஞ்ச தலையாக இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கண்டுக தான். இதுகெல்லாம் ஒன்றும் நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. நமக்கு மெயினாக வர்றது நம்ம நாட்டு மாடுன்ற மாதிரி தான். ஏன்னா சுயநலமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் நினைப்பீங்க. எனக்கு வந்து எங்கள் நாட்டு மாடை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். அது எங்கள் நாட்டு மாடுன்னு சொல்கிறத விட நம்ம நாட்டு மாடுன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் மக்கள் மட்டும்தான் அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. மற்ற லாங்குவேஜுக்காரங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம நாட்டு மாடுன்னு சொல்கிறதுல நம்ம வந்து பெருமை பண்ணணும். அந்த நாட்டு மாடு அழியுதுன்றப்போ நம்ம கொஞ்சம் கவலைப்படணும். சரி, இந்த இது புறாமே விட்டு தான் இங்கிட்டு கிடக்கிறது புறம். பெரிய அளவில் நாட்டு மாடு எதுவும் வரல. சரி, அப்படியே வாங்க அடுத்து அந்த கறிமாடு காலையில் வாங்கி கட்டியிருக்காங்களே அதுக்குள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது என்னன்றதை. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விட்டு காளையை பார்த்தேன். இந்த விட்டு காளையும் அறுவைத்தை வாங்கி கட்டியிருந்தாங்க. பாலைவனத்தில் தெரிஞ்சவனுக்கு திடீர்னு தண்ணி கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நம்ம நாட்டு மாடுகள் அந்த மாதிரி அறுவைக்கு போகிறத பார்த்துட்டு திடீர்னு இந்த மாடு போனதை பார்க்கவும் ஒரு கிளுகிழுப்பு. சரி அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு அல்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அடுத்து அந்த நாட்டு பஸ்ஸு 2 பஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் அந்த அங்கிட்டு இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு, அந்த மாடு தான் உண்மையிலே நல்ல அம்சமாக இருந்துச்சு. இந்த மாடு பாருங்களேன், சூப்பர் டிசைனு. நெத்தியில் மட்டும் அந்த வெள்ளை கிடக்கு பார்த்தீங்களா, நல்ல தலை, காது வெட்டாத மாடு, நல்ல நாட்டு மாடு, சூப்பர் மாடு, அம்சமாக இருக்குது, தோரணையாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு காலம் வரும், அன்றைக்கி நம்மகிட்டையும் ஒரு கிடா உருவாகும், பார்ப்போம். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரில. அதே மாதிரி இந்த காளையை வந்து சொல்லணும்னா இந்த காலை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேறு லெவலில் இருக்குது. நல்ல உயரம், அளவான திமிழ், நல்ல கொம்பு, வெட்டாத காது, சின்ன முகம், கண் மட்டும் கொஞ்சம் பொந்து கண்ணுமாக இருந்துச்சு. அது வந்து பொந்து கண்ணுன்னு சொல்லுவாங்களா இல்லை யானை கண்ணுன்னு சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதனால் ஏதாவது நன்மை தீமை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. மற்றபடி மாடு உண்மையிலே அம்சமான மாடு, லட்சணமான மாடு, சூப்பர் மாடு. சின்ன முகம், அந்த மாட்டில் இருக்கிறதுலே அம்சமானதுன்னா அந்த சின்ன முகம்தான். சூப்பர் மாடு, உண்மையிலே நல்ல மாடு. அதெல்லாம் எப்படி வீண் போகாது. யாராவது எடுத்து ஓட்டுறதுனா கூட ஓட்டியிருக்கலாம். எதனால் விற்றாங்கன்றது தெரியலை. அப்புறம் இந்த காலையை பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டை உடம்பு, நல்லா காங்கேயங்கால மாதிரி கிராஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல தலை, ரெட்டை உடம்பு, உண்மையிலே சூப்பர் மாடு. நல்லா எடை ஏற்றி வச்சுருக்காங்க மாடு. பாவம் எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாமே ஆசாசியாக வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு திடீர்னு ஒரு கால சூழ்நிலையால் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க பாவம். இந்த மாட்டில் பாருங்கள், நல்லா கரிச மாட்டிலே நல்ல உயரமான மாடு. கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, மற்றபடி நல்ல நீளம் அந்த மாடு. உண்மையிலே மாட்டில் வந்து இப்போ ஒரு காக்காலைக்கு விடணும்னு வைங்களேன், எல்லாமே பார்ப்பாங்க. சுழி சுத்தம் பார்ப்பாங்க, குறையல் எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க, நல்ல கொம்படியாக இருக்கான்றதை பார்ப்பாங்க. வால் வந்து ரொம்ப இறக்கம் இல்லாமல் பார்ப்பாங்க. காளை மாட்டுக்கு வந்து இந்த கால் முட்டி, பின்னங்கால் முட்டிக்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்க மாட்டேன். எனக்கு வால் கீழே வரைக்கும் இருந்தாலுமே நான் அதை பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து வாடிக்கு தானே வைக்கிறோம். வாடிக்கை வைக்கிறோன்றப்ப வாழை பிடிக்கிறதுக்கு வேலை இல்லை. இப்போ வெளிவரட்டு இல்லை வடம் அந்த மாதிரி போடுறவங்க வந்து மோஸ்ட்லி அந்த வாழை பார்ப்பாங்க. ஏன்னா வால் ரொம்ப லென்த் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பார்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரி
அடுத்து வந்து இந்த காளையை பார்த்தீங்களா, நல்ல நீளம். இந்த காலையுமே நல்ல நீளம், நல்ல உயரம், எல்லாமே ஓகே. அம்சம் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ 2 சைடும் டக்கு 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 டக்குன்னு மாடு கிடக்கு. எங்கிட்டு போகிறதுனே தெரில. இப்போ போகும்போது சட்டுன்னு உடஞ்சிவிடும். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம மூடிக்கிட்டே தான் போகணும். நம்ம வாட்டு பப்பர் பேன் போனோம்னா எங்கே அடிக்கும்னே தெரியாது. அதனால் யாராவது மாட்டுக்குள்ளுக்குள்ளே போகிறீங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி சந்தையிலையும் சரி, இல்லை மஞ்சோட்டு ஏரியாக்களுமே போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. நல்ல மாடு இந்த மாடு உண்மையிலே. நல்லா திமில்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த காளைக்கு வந்து கொம்பு மட்டும் பத்தலை, மற்றபடி அம்சமான காளை. அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ஒரு 7-8 காளைக்கு நம்ம சொல்லிட்டோம் கொம்பு பத்தலை கொம்பு பத்தலைன்னு. அந்தளவுக்கு அப்போ நான் சொன்னது உங்களுக்கே புரியுதா? அந்த காலத்தில் இருந்த மாடுகளுக்கும் இந்த காலத்தில் இருக்க மாடுகளுக்கும் அந்த கொம்பு வந்து மாற்றம் வந்து ரொம்ப இருக்குது. அப்போல்லாம் பூரா நம்ம கை அளவுக்குலாம் இருக்கும் கொம்பு. ஆனால் இன்றைக்கி வந்து உள்ளங்கை அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு ஒரு விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எதனாலன்னா, அந்த எப்படி சொல்கிறது, லட்சணமான காளைகள் எல்லாமே காக்காலை நல்ல காளைகள் இருக்கிறத புறாமே அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. விளையாடுன்ற காரணத்துக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க. அது ஒரு வாடி 2 வாடி விளாண்டுட்டு அப்படியே ஓடிடுதா, ஓடினது கொண்டு வந்து அப்படியே சந்தையில் தான் முக்கால்வாசி விற்கிறாங்க. அப்படின்றப்ப அது டேரெக்டாக கேரளாவுக்கும் போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீன் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த ஈத்துக்கு வந்து மாடுகளுக்கு அந்த மாதிரி ஒரு அம்சமான காளை வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு இருக்க காளையை வாங்கி விட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா 2 பல்லு 4 பல்லுன்ற வயசில் இருக்க காளையிலே முக்கால்வாசி விழுந்துருதுங்க. அந்த வேகத்தில் போய் விழுந்துருதுங்க. அப்படின்றப்போ ஒருத்தன் நல்லா விளைஞ்சிருந்தான்னா தான் அவனோட பிறக்கிற பிள்ளையெல்லாம் அவனால் பிறக்கிற பிள்ளையெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்ல டபுள் பாடியாக இருக்கும், நல்ல வீரியமாக இருக்கும், நல்ல உயரம் எல்லாமே இருக்கும். இப்போ இளம் காளையை போடுறோன்றப்ப அதோட கண்டுகளுக்கு வந்து அந்த சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பசுவோட ஜீனும் கலந்து தான் வரும். அப்படின்றப்ப பசுமாடுமே அதில் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பசு வந்து ஒரு காளையில் சேர்க்குறாங்கன்னா அந்த காளையை விட அந்த பசு ரொம்ப கட்டையாக தான் இருக்கும். ஒரு சில காளையில் ஒரு சில பசுகளுக்கெல்லாம் கொம்புமே சின்ன கொம்பாக இருக்கும். ஆனால் அதோட பிள்ளைகள் வந்து நல்ல உயரம் இருக்கும், நல்ல கொம்படி இருக்கும். அது எல்லாமே அந்த பழைய ஜீன், அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி. அது ஹியூமன்ஸ்லேயும் அப்படி தான், மாடுகளுக்குமே அப்படி தான். ஏன் நாய் பூனை எல்லாத்துலேயுமே அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரி, இந்த காளையை பார்த்தீங்களா, நல்ல வட்டத்தில், நல்ல உடம்பு, நல்ல திமிழ்கட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பர் மாடு, நல்ல மாடு. இது பாருங்கள், நெத்தியில் மட்டும் வெள்ளை, வேறு எங்கேயுமே வெள்ளை இல்லை. நல்ல டிசைனு, செவலை நல்ல கரிஞ்சவலை மாதிரி இருக்குது. இந்த மாடு சூப்பர் மாடு, காது வெட்டாத மாடு, கொம்பு ஓரளவுக்கு ஓகேயான கொம்பு, நல்ல உடம்பு, நல்ல திமிழ்கட்டு, ரெட்டா திமிழ், நல்ல காலை, உண்மையிலே சூப்பர் காலை. பாவம் அந்த மாதிரி அறுவைக்கு போயிடுச்சு. பாவம் அது வாழ்க்கை முடியணும்னு இருந்திருக்கு. ஓகே, அடுத்த மாடுகளை பார்ப்போம். இந்த காளையெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கா? செம்மால் மாதிரி இருக்குது பாருங்கள். திமிழில் மட்டும் அந்த லைட்டாக அந்த செவலை பூத்துருக்கா. இப்போ நான் ஒரு வெள்ளைக்காலை வளர்த்தேன், அதுவுமே அப்படி தான். நல்லா பால் விலையில் தான் வாங்கிட்டு வந்தேன். 2 பல்லு அந்த தரத்தில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 4 பல்லு போட்டதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அந்த செவலை பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தா அந்த திமிழ்கிட்ட பூராமே அந்த மாதிரி செவலை மாதிரி விழுந்துருச்சு. அந்த மாதிரி வந்துடும்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கண்டில் இருக்கிறது ஒவ்வொரு மாடுக தான் பால் வெள்ளையாக அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ நாட்டு மாட்டில் பால் வெள்ளை பறந்துருந்துச்சுன்னா அது வந்து இந்த திமிழ்கிட்ட பூரா அந்த கரிசல் பூக்கிறது, இந்த செவலை பூக்கிற மாதிரி வந்துடும்டா. மலை மாட்டில் வருது இல்லை, தேனி மலை மாட்டில் வர்றது, அந்த மாதிரி மாடுகளில் தான் பால் வெள்ளை வரும். அதுபோக ப்ளஸ் நம்ம நாட்டு மாட்டிலையுமே ஒரு சில மாடுகள் பால் வெள்ளை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கேட்டுட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து இந்த காளையை வந்து வண்டியில் ஏற்றுனாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, இடம் இல்லைன்னோ என்னமோ இறக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த அண்ணன் வந்து கட்டி போட வந்தாங்க. அப்போ என்னன்னு எவ்வளோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னதுக்கு 35 ரூபாயோ என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாடு வந்து அந்தளவுக்கு பெரிய மாடு, நல்ல கொம்பு எல்லாமே இருந்துச்சு. அந்த அண்ணன் சொல்லும்போதே ஒரு மாதிரி அவன் முகத்தில் அந்த வருத்தம் ரொம்ப தெரிஞ்சு. ஏனே கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே பார்க்க முடியலனே, நமக்கு வேலை தோது இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெட்டில் கூட போட்டிருக்கலாம்லனே, நல்ல மாடுன்னு சொல்கிறீங்களேனே அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாண்ணே நெட்லலாம் போட்டேனே, நான் போடாத இதே இல்லைனே, ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோனில் ஃபோட்டோலே பார்த்துட்டு மாடுக்கு இறக்கமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே ஃபோனை வச்சிடுறாங்கண்ணே. ஒரு விலை அனுசரிச்சிருந்தாங்கன்னா நான் கொடுக்கலான்னு தானே பார்த்தேன், ஆனால் யாருமே கேட்கல. ப்ளஸ் ஃபோனில் நேரில் வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க, நேரில் வரமாட்றாங்கண்ணே, ஃபோன்லேயே கேட்டு வச்சிட்றாங்க. அப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் தானே இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. அப்புறம் அந்த மாடு வாங்கினவங்க கறிக்காரவங்க வந்து தம்பி கயிறோடு விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க கட்டுத்தர கயிறுனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானுமே சொல்லிட்டேனே, அவங்க கயிறை மாற்றி விடலாம் சொல்லுவாங்க,
நீங்கள் மாற்றி விடுங்க. ஆனால் ரூபாயை வாங்கிட்டு அப்புறம் கயிறை மாற்றி விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இது எதுக்காக சொன்னேன்னா, இந்த மாதிரிலாம் நிறையாவது நடந்திருக்கு. நம்மகிட்ட இந்த பால் மாடு இதுகள்லாம் வாங்கி இந்த மாதிரி கட்டுவாங்க. நம்ம உள்ளே நிற்கும்போது 35 ரூபான்னு தீர்க்குறாங்கன்னு வைங்களேன், இங்கே வந்து கட்டினதுக்கப்புறம் இந்தா எல்லா செலவும் போக 33 ரூபா தான் உங்கள் கைக்கணும். அப்போல்லாம் சரியான டென்ஷன் வரும். அப்போ பழையபடி சண்டை போட்டு மாடை இந்த மாதிரி ஒரு 2-3 மாடு கட்டின மாடை பழையபடிக்கு நாங்கள் அவுத்துட்டு போய் திரும்ப உள்ளே நின்றுருக்கோம். அந்த மாதிரி நின்றெல்லாம் விற்றுருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு வேளை மாடு கொண்டு வந்து விற்றீங்கன்னா, இந்த சந்தைன்னு இல்லை, எந்த சந்தையாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு கொடுங்க. உள்ள செலவுன்னா அந்த ஒரு 500 ரூபான்னு தரகு பிடிப்பாங்க, ப்ளஸ் அந்த சீட்டு ஒரு 200 அந்த மாதிரி பிடிப்பாங்க. இப்போ 35 ரூபான்னா ஒரு 700 எடுத்துகிட்டு மிச்சம் 34 300 கொடுப்பாங்க கையில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கட் அண்ட் ரைட்டாக பேசிடணும். பேசிவிட்டு இந்த மாதிரி கயிறு மாற்ற சொன்னால் ரூபாயை நீங்கள் எண்ணி வாங்கிட்டு தான் கயிறை மாற்றணும், சரியா? அதே மாதிரி கயிறு மாற்றிட்டா அது வந்து தீர்ந்த மாடுன்ற கணக்கு. நீங்கள் வாட்டு கயிறை மாற்றி விட்டு அங்கே போய் உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, அவங்க அப்போதே நாங்கள் ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கயிறை மாற்றுறதுக்கு முன்னாடியே ரூபாயெல்லாம் கரெக்டாக எண்ணி வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலே நல்ல விஷயம், சரியா? அப்புறம் வந்து இந்த நாட்டு மாடு வந்து இந்த வாரம் அதிகமாக வந்துருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இந்த சைடு எப்போயுமே நம்ம நல்லா உள்ள வரைக்கும் போய் கவர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். எதுக்காகனா, உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு மாடு. எம்பிட்டு மாடத்தை நம்மளால் வீடியோ எடுக்க முடியும், அந்தளவுக்கு மாடு வரிசையாக கிடந்துச்சு. பூரா நம்ம நாட்டு மாடு தான் இருந்துச்சு. இந்த ஜாதி மாடெல்லாம் ஊட தான் கிடந்துச்சு. அது சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்லக்கூடாது, நிறையா வந்துச்சுன்னு ஊட கிடந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த ஜாதி மாடுகள் வீடியோ எடுக்குன்ற எண்ணமே எனக்கு சுத்தமாக வரல. இந்த மாடு தான் அப்போ சொன்னேன்ல, இந்த 17,000க்கு ஒருத்தவங்க வாங்கி கட்டினாங்கன்னு, அது இந்த மாடு தான். நெத்தி மட்டும் வாலில் வெள்ளை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல மாடு, நல்ல லட்சணம், நாட்டு பசு, சூப்பர் மாடு. இந்த வெள்ளை மாடு எவ்வளோ வாங்கினாங்க என்னன்றது தெரியலை. நல்ல வெள்ளை மாடு நல்ல கனம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த மாடை பார்த்துக்குவோம், இந்தளவுக்கு உடம்பு இருந்ததை வந்து கறிக்காரவங்க வந்து 17,000க்கு வாங்குறாங்க. அப்படின்னா நீங்கள் அடுத்த வருடம் வர்றீங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க, இந்தளவுக்கு உடம்பு இருக்கா, இது 17,000க்கு கறிக்காரவங்க வாங்குவாங்கடா, நம்ம ஏதாவது அவங்ககிட்ட அனுசரித்து கேட்போம், கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாங்கிக்கோங்க. இது வந்து உண்மையிலே சூப்பர் மாடு, நல்ல நாட்டு மாடு, காது வெட்டாத மாடு, நல்ல உயரம் இருக்குது, திமிழ் எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாடுகளுமே நாட்டு மாடு தான். இந்த மாடுலாம் பாருங்கள், நல்ல சீட்டு தலைன்னு சொல்லுவாங்க, நல்ல விரிதளமாக இருக்குது, நல்ல உண்மையிலே நல்ல மாடு, நல்ல திமிழ் கட்டு எல்லாமே இருந்துச்சு. பசுவில் வந்து இந்த திமிழ் இருந்தாலே போதும், ஏன்னா அது கண்டிப்பாக நல்லா வந்துடும். நல்லா காது வெட்டாத மாடு தான், நல்ல வெள்ளை மாடு, அம்சமான மாடு, உண்மையிலே தோரணையான மாடு. அப்புறம் இந்த இங்கிட்டுமே காலையெல்லாம் நிறையா காலையெல்லாம் கட்டியிருந்துச்சு. இப்போ ஒரு வெள்ளை பசு மாடு வரும் பாருங்களேன், அந்த மாடெலாம் உண்மையிலே சூப்பர் மாடு. இந்த பாருங்கள் எவ்வளோ லட்சணமாக இருக்குது பார்த்தீங்களா. கொம்பு மட்டும் கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்குது, மற்றபடி உண்மையிலே சூப்பர் மாடு. அடுத்து இந்த மாடை பாருங்கள், நல்ல வட்டத்தில் பாருங்கள், சூப்பராக இருக்குது மாடு. இந்த நாட்டுக்கண்டுகள்லாம் இங்கிட்டு நிறையா கட்டியிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த காலையில் பாருங்கள், இந்த இங்கனுக்குள்ளே தான் அங்கிட்டு இங்கிட்டு போகவே விட மாட்டேன்ருச்சுங்க. இங்கிட்டு ஒன்று தலையாட்டுது, அங்கிட்டு ஒன்று தலையாட்டுது. அதான் பூம்பு மாடு தலையாட்டின மாதிரி இல்லாத அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. இதுகளுக்குள்ளே பூந்து வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சுற்றி பார்க்குறேன், பூரா இங்கிட்டு ஒரு மாடு நிற்கிது, அங்கிட்டு ஒரு மாடு நிற்கிது. இந்த ஒரு விவேக் கூட ஒரு இதில் சொல்லுவார்ல, இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு சின்ன பையன் பேச்சை கேட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி, வீடியோ எடுக்கிறேன்னு உள்ளே போய் இவ்வளோ பெரிய இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்ற கணக்காகி போச்சு. அந்தளவுக்கு இதாகிடுச்சு. நல்ல காலை, இந்த காலையெல்லாம் நல்லா செம்மால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா செவலை, நல்ல திமிழில் மட்டும் கருப்பு கிடக்கு, உண்மையிலே சூப்பர் காலை. ஓகே, அந்த மரக்காலையை பாருங்கள், நல்ல டிசைனு. பக்கத்தில் போய் வீடியோ காமிச்சிருப்பேன் பாருங்கள், உண்மையிலே நல்லா இருந்துச்சு மாடு, நல்ல டிசைன். ஓகே, காது எடுத்துருந்தாங்க. ஒரு 4 பல்லு வரைக்கும் இதுக்கு மதிக்கலாம். 4 பல்லுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சிரமம் தான், வாங்குறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். மற்றபடி நல்ல டிசைனு, உண்மையிலே இப்படி வெள்ளையெல்லாம் இப்படி மறையெல்லாம் கிடைக்காது. இது நெத்தி வெள்ளை இடவெட்டு கண்டு. இன்றைக்கி முக்கால்வாசி இடவெட்டு வாங்கி ஓட்டுறீங்க, அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இடவெட்டுலாம் பிடிக்காது. நல்ல மாடு, ஒரு மாடுனால நல்ல மாடாக வாங்கி அவுக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த 2 கண்டு ஓயாமல் சண்டை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த வடிவேல் ஜோக்கில் நீ உட்காரான்னு மாறி சண்டை விட இல்லை, அது மாதிரி நீ படுறான்னு மாறி சண்டை விட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம், இடவெட்டு கண்டு ஓட்டுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது ஒவ்வொருத்தவங்களுக்கு இஷ்டம் இருக்குது. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நல்ல திமிழ் கட்டு இருக்கணும், நல்ல கொம்பு இருக்கணும், நல்ல நாட்டு மாடாக இருக்கணும், இல்லை நல்லா மாட்டு காலையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வாங்கி ஓட்டணும். இந்த மரக்கண்டுலாம் வரங்க, உண்மையிலே சூப்பர் கண்டு, நல்லா உயரம் வரக்கூடிய கண்டு, கண்டில் எல்லா அம்சமும் இருந்துச்சு. நான் அப்போயே நினச்சேன், இந்த மாதிரி கண்டு கறிக்கு வந்திருக்குன்னா ஒன்றும் சுழி கிடக்குன்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி அந்த கண்டில் சுழி கிடந்துச்சு, அதனால் யாரும் வாங்கலை போல். மற்றபடி கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. சுழி வந்து ஒரு விஷயமே இல்லை, அது சாதாரண முடி தான். மயிருன்னெலாம் சொல்லுவாங்க, மயிர் சுழிச்சு கிடந்தால் எனக்கு என்ன ஆக போகுது அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு சிலர் சொல்கிறதுக்குன்னா நல்லாயிருக்கும், மற்றபடி அதை அனுபவிச்சவங்கள்ட்ட கேட்டால் தான் அதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குன்றதெல்லாம் தெரியும். அதனால் இப்போ நீங்கள் புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்றப்ப
சொல்லுவாங்க, சுழிக்கண்டெல்லாம் பார்க்காதப்பா, சுழியெல்லாம் பார்க்காத, அது சும்மா முடிதான், அதனாலலாம் அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, உங்களை வச்சு செய்யு செஞ்சு விட்ரும். அதனால் மாடு வாங்கும்போது சுழி இல்லாததாக பார்த்து வாங்குங்க, சுழி சுத்தமாக வாங்குங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி சுழி பார்க்குறது என்னன்றதை. இப்போ நம்மகிட்ட காளைகள் தான் இருக்குது, அதில் பிடிச்சி போட முடியல, ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க. அதனால் இந்த மாதிரி ஜாதி மாடு ஏதாவது ஒரு மாடு சிக்குச்சுன்னா, இல்லை சின்ன கண்டாக சிக்குச்சுன்னா, அதுகளை வச்சு எங்கெங்கே எந்தெந்த சுழி இருக்குன்னு நான் கையை வச்சு காமிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். உண்மையிலே நான் கேரண்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு, சுழி எப்படி பார்க்குறது என்னென்னு. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்படி நான் சொல்லும்போது ஏதாவது தப்பு இருந்தால் அதையுமே நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அப்படி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே வந்து மாடு கம்மியாக தான் இருக்குது. அந்த பசுவெல்லாம் சூப்பர் பசு. இந்த காலையுமே நல்ல காலை, கொஞ்சம் இடம் விட்டு ஸ்டைலில் இருக்குது. சரின்ட்டு பார்த்துட்டு இந்த உள்ளெல்லாம் வண்டி மாடு 2 மாடு கிடந்துச்சு. இந்த வாரம் வண்டி மாடு நான் அவ்வளோவா பார்க்கவே இல்லை. இந்த ஒரு 2 வண்டி மாடு தான். இந்த காலை சூப்பர் காலை, இதுக்கு பின்னாடி கிடக்கும் அந்த வண்டி மாடு, அதையுமே காமிச்சிருப்பேன், பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்றதை. உண்மையிலே அந்த வண்டி மாடு 2 மாடுமே நல்ல மாடு, நல்ல கணம், நல்ல நீளம், நல்ல உயரம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில். நல்ல மாடு எடையாக இருந்துச்சு. வியாபாரி தான் வாங்கியிருக்காங்க. மேபி கேரளாவில் எதுக்கும் பயன்படுத்துவாங்களா இல்லை டேரெக்டாக கடைக்கு போயிருமா என்னன்றது தெரியலை. சரி பார்ப்போம், நடக்கட்டும். இந்த பசுவை பாருங்கள், உண்மையிலே சூப்பர் பசு, நல்ல உயரம், நல்ல கொம்பு, அம்சமாக இருக்குது. இந்த செவல மாடு போன வாரம் வந்துருந்துச்சு, விற்காமல் கடைசி வரைக்கும் நின்ற மாடு. இந்த வாரம் வெள்ளநாய் வந்து விற்றுருக்காங்க, என்ன விலைக்கு விற்றாங்கன்னு தெரியல. அது போன வாரமே வளர்க்குறவங்க யாராவது கேட்டப்பே கொடுத்துருக்கலாம். சரி ஓகே, அவங்கவுங்க இஷ்டம், அதை நம்ம சொல்லக்கூடாது. அவங்களோட மாடு, அவங்க கண்டிலேருந்து வளர்த்துருப்பாங்க, இல்லை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அதை நம்ம எதுவும் கேட்கக்கூடாது நண்பர்களே, அவ்வளோதான். இந்த கண்டில் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. இங்கே அவங்க கீரில் உடச்சிருக்காங்க இந்த செவல மாடை, அது பக்கத்தில் ஒரு நாட்டு மாடு. அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு. சரி போயிட்டு வரேன், பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.